இழைச்சி போன மாதிரி தெரியுற. ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையாடி? வா மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? உனக்கு பிடிச்ச மாதிரி நெய் தோசை சுட்டு தரேன். என்ன இன்னைக்கு பேச்சே சரியில்லையே. தன்னால சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்ன நீனா வந்து கேட்குற? நான் கிறங்கி போயிட்டேன் வேற சொல்கிறேன். எங்கேயோ இருக்குதே. நெய் தோசை கேட்டா நான் ஒன்று கேட்டா பதிலுக்கு நீனும் ஒன்று கேட்பேன். அம்மா நெய் காலியாக போயிடும்னு சுட்டே தரமாட்டாங்க. இப்போ நீனா வந்து 2 நெய் தோசை சுட்டு தரேன்னு சொல்கிற. என்ன ஏதோ காரியம் ஆகணும் போல. என்னடா அது அதிசயமா இருக்கு. இந்த மாதிரி பேசினா உனக்கு கோவம் வருமே, என்னைய திட்டுவியே, உடனே அம்மாவை கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன சிரிப்பு மலையா இருக்கு. கண்டிப்பா உனக்கு ஏதோ காரியம் ஆகணும். என்னன்னு சொல்லு. இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். தங்கச்சி மேலே எனக்கு பாசம் இருக்காதா? எனக்கு என்ன பாசமே இல்லைன்னு நினச்சிட்டியால? ஒரு பாசத்தில் தான் வந்து கேட்டேன். நீ என்னடானா எனக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு சொல்கிற. போங்கிட்டு உன் மேலே நான் இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? ஆனால் என்ன வெளியில தான் காமிக்கிறது இல்லை. நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற. அப்படியா? என்னடி நம்பலையா? உண்மையதான் சொல்கிறேன். நீ என்னோட தங்கச்சி இல்லை. அப்பப்போ சண்டை வரும் தான். அதுக்காக பாரு எப்படி இழைச்சி போயிட்டேன்னு. போய் உனக்கு தோசை ஊற்றிட்டு வரட்டுமா? அப்புறம் இவ நம்மளை நம்ப மாட்டா போலையே. நமக்கு அப்புறம் தான் பிறந்தா, ஆனால் நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுறா. இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கு. என்னல கமலி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே. அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்க. நான் உன் தங்கச்சி எப்படி இருப்பேன்? உன்னை விட அட்வான்ஸ்டாகவே இருப்பேன். சொல்லு, உனக்கு ஏதோ காரியம் ஆகணும் போல. என்னன்னு சொல்லு. அதுக்கு தானே இப்படி சுற்றி வளைச்சி வர. அதை ஸ்ட்ரைட்டாக சொன்னேன். என்ன இதெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிருவேன். படிக்கிறதே ஒன்றும் வராது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சரி நான் ஸ்ட்ரைட்டாகவே வரேன். பாத்தியா சைடு கேப்பில் படிப்பு வராதுன்னு குத்தி காமிக்கிற. எனக்கிட்ட ஏதோ காரியத்துக்கு வந்திருக்க. நடக்கணுமா வேணாமா? அம்மா தாயி தெரியாம சொல்லிட்டம்மா. அது சரி, அந்த பையன் இருக்கட்டும். இப்போ சொல்லு. அது ஒன்றும் இல்லடி, ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகணும். அம்மாட்ட கேட்டால் விட மாட்டாங்க. நீ எப்படியாச்சும் பேசி பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டாயே. ஃப்ரெண்டு மேரேஜுக்கா? பாரு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அம்மா உன்னை எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. பண்ணிக்கிறியா? உன் ஃப்ரெண்டு மேரேஜுக்கெல்லாம் போகிற. உன் மேரேஜுக்கு எல்லாரும் வரணுமா? வரணும்ல. அதெல்லாம் நினச்சி பார்க்குறியா? சும்மா ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகிறதுக்கே தெரியுற. இப்போ போய் நான் அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கவே, நான் சொன்னது அப்படியே சொல்லுவாங்க. தெரியும்டி, அது தெரிஞ்சு தானே உன்கிட்ட வந்தேன். நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கவே, நீ சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். நீ எப்படியாச்சும் பேசி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாடி. சரி பேசலாம், ஆனா ரொம்ப செலவாகுமே. என்னல தங்கச்சி தானே நீ, அக்காவுக்கு ஏதாச்சும் பண்றதுக்கு செலவாகுங்கிற. நான் உனக்கு அப்படியா கணக்கு பார்த்து பண்றேன்? அப்படியா? ஒரு தடவை நான் ஸ்கூல் விட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்திட்டு லேட்டா வந்தேன். ஞாபகம் இருக்கா கமலி? ஆமா, நான் தானே உன்னை எஸ்கேப் பண்ணி விட்டேன். அதுக்காக வச்சு பண்ணிடி. ஏய் அக்கா பிள்ளை, நீ எஸ்கேப் பண்ணி விட்ட ஓகே தான். எப்படி பண்ண? என்கிட்ட இருந்து 10 ரூபா அம்மா பேக்கெட் பண்ணி கொடுத்தத வாங்கிட்டு தானே பண்ணேன். அப்பவே 10 ரூபா. இப்போ காலேஜ் ரேஞ்சுக்கு வந்துட்டோமா, அதனால இப்போ ஒரு 100 ரூபா இருந்தால் கூட செலவுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நேரத்தை விட்டு கிளம்பு, காத்து வரட்டும். இங்கே வார் திவ்யா, ரொம்ப ஓவரா பண்ணுறடி. ஏதோ என் கூட பிறந்த தங்கச்சி, இந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு உன்னை நம்பி எல்லாத்தையும் வரேன்னு சொல்லிட்டேன்டி. நீ இப்போ பார்த்து இப்படி பண்ணுற. 100 ரூபா இல்லையடி. எனக்கு கல்யாணத்துக்கு போனாலே காசு பத்தாது. நீ வச்சிருந்தா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். நீ என்கிட்ட கேட்குற. அதெல்லாம் தெரியாது. 100 ரூபா கையில் கொடு. இப்போவே போய் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வரேன். சரிடி தரேன். சரி கொடு. நான் பாட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தானே, நீ பாட்டுக்கு கழட்டி விட்டுட்டேனா? சரிடி, என் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இருக்கு, உன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுறேன். போதுமா? போ. அப்போ சரி. ஸ்காலர்ஷிப் வரும்ல, அதையே நான் மறந்துட்டேன். கூட ஒரு 100 ரூபா சேர்த்து கேட்டுருக்கலாமோ? இருக்கட்டும். மறுபடியும் என்கிட்ட வராமல போயிடுவேன். அப்போ பார்த்துக்கிறேன். இவளை பாத்தியா? வாய் கொழுப்பு ரொம்ப வந்துருச்சு. இருடி, ஒரு நாளைக்கு என்கிட்ட இதையாச்சும் மாட்டுவில்ல, அப்போ உனக்கு மொத்தமாச்சு. சரி 100 ரூபா தானே, போயிட்டு போதும். உனக்கு இருக்குடி, கண்டிப்பாக என்கிட்ட மாட்டுவேன். அப்போ இருக்கு உனக்கு கச்சேரி. இவ எப்படியாச்சும் அம்மாட்ட போயிடுச்சு பர்மிஷன் வாங்கிடுவா.
விக்ரம் கிட்டேயும் பிரியா கிட்டேயும் போய் சொல்லிடணும். என்ன கையல், அடுத்து இந்த கடையில் வேலை கேட்க வந்துட்டியா? இந்த கடைக்கு அவன் வரமாட்டானா இப்படி? அடியே நீ வேற ஏண்டி அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டு? 2 நாள் அவன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். மறுபடியும் அவனை ஞாபகப்படுத்தாதடி. அவனை மறந்துட்டு நிம்மதியாக இருக்கேன். சும்மா பின்னாடியே வந்துக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பேன். நல்ல வேலை அவனை ஆளையே காணோம். அது வரைக்கும் சந்தோஷம்னு விடுவியா? இங்கே வேலைக்கு சேர்ந்தது கண்டிப்பாக அவனுக்கு தெரியாது. அதனால் வரமாட்டேன், விடு. இல்லடி, 2 நாள் உன்னை பார்க்கவே வரலையா? அப்படிலாம் இருக்க மாட்டானே. நீ எங்கே போனாலும் கண்டுபிடிச்சி பின்னாடியே வந்துடுவேன். 2 நாளாக வரல, அதாண்டி ஏதோ டவுட்டாக இருக்குது. வரலைன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே. இதில் டவுட் படுறதுக்கு என்னடி இருக்கு? நீ வேற கயல், நீ ஒன்று ரொம்ப சந்தோஷப்படாத. அங்கே கொஞ்சம் திரும்பி பார். ஏண்டி என்னாச்சு? பின்னாடி யார் இருக்கா? ஓ, அந்த அவனா? அந்த கருவா பையன் வந்துட்டானா? அவன் இல்லடி, நீ பாரேன். ஹே நீயா? 2 நாளாக நிம்மதியாக இருந்தே ஒரு தொல்லை தாங்காமல். நீ அங்கே வரேன்னு அந்த கடைக்கு வேலைக்கு போகிறதே இல்லை. இப்போ சரி இங்கேயாச்சும் வேலைக்கு போகலான்னு பார்த்தா மூக்கு வேர்த்து இங்கேயும் வந்துட்டியா? என்னை நிம்மதியாக ஒரு இடத்துலையே இருக்க விட மாட்டியா? நீனா என்ன ஜென்மமோ தெரியல. எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேன். இனிமே செருப்பு கழட்டி அடித்தாதான் போவப்போல. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு வந்தா என்ன சிஸ்டர் ரொம்ப பேட் ஹேபிட்டா இருக்கு. போங்க சிஸ்டர். உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு போலான்னு வந்தா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? என்ன சிஸ்டர் இப்படிலாம் நீங்க பேசலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் செட் ஆகுதா? எனிவே சாரி சிஸ்டர். என்னடி கையல், உன் பின்னாடி அப்படி சுற்றுனேன்? கல்யாணம் பண்ணால் உன்னேந்தான் பண்ணுவேன், இல்லைன்னா செத்துருவோம்லாம் சொன்னேனடி. இப்போ என்னடி பொசுக்குன்னு சிஸ்டர்னு சொல்கிறேன்? என்னடி இது அதிசயமாக இருக்குது? 2 நாளில் வராததில் ஏதாச்சும் அடிபட்டு கோமாக்கு எதுவும் போயிட்டானா? இல்லையே, கரெக்டாக உன்னை அடையாளம் தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். என்னடியாச்சு? அதாண்டி எனக்கும் தெரியலை. நான் கூட இங்கே வம்புலுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு நினச்சேன். இவன் பார்த்தா பொசுக்குன்னு சிஸ்டர்னு சொல்லி சாரி கேட்குறேன். என்னால் நம்பவே முடியலடி. எதாக இருந்தால் என்ன, அவன் நம்மளை சிஸ்டர்னு சொன்னால் நமக்கு நல்லது தாண்டி. நம்ம இதுக்கு ஃபீல் பண்ணணும். நம்ம குறுக்க வரமாட்டேன். இனி வரமாட்டேன், ஓகே. ஆனால் ரீசன் தெரியணும்ல. இரு நானே கேட்குறேன். அதெல்லாம் வேணாண்டி. அவனுக்கே தப்புன்னு தோணியிருக்கோம். நம்மளால ஒரு பொண்ணு கடையிலேருந்து வேலையில் நின்றுச்சு அப்படின்னு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகிருக்கும். அதனால தாண்டி இருக்கோம். விட்டு தள்ளுங்கிட்டு போய் தொலைகிறேன். அப்படிலாம் விட முடியாதுடி. என்ன ரீசன் தெரியாமல் எனக்கு மண்டை உடஞ்சி போயிடும். நீ சொல்கிறதே கேட்க மாட்டேன். என்னமா பண்ணு. பிரதர், இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வேளை அந்த கடையிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டாலே அதனால கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சிஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? அச்சோ, அப்படிலாம் இல்லை சிஸ்டர். முந்தா நாள் வேலைக்கு வெளியேன்னு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்களை இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு. ஆனால் ஒருத்தன் சரியான கருவ பையன். ஆனால் நல்லா தான் இருந்தான் பார்க்க. அவன் என்னைய அடின்னு அடித்து கையில் பின்னாடி சுற்றுறான்னு நொங்குன்னு நொங்கிட்டேன். இனிமேல் அவனோட தங்கச்சி அப்படி தான் பார்க்கணும், போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லி ஒரே அடி. அன்னைக்கே வந்திருப்பேன். அவன் அடித்து அடியில் எந்திரிக்க முடியல. அதான் 2 நாள் ஆயிடுச்சு. இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க தெரிஞ்சிருந்தா உங்கள் பின்னாலாம் நான் வந்திருப்பேனா? இவ்வளோ பெரிய பாடி கார்டை வச்சுக்கிட்டு எதுக்குங்க? சரி நான் வரேன் சிஸ்டர். மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லி அடிக்க சொல்லிடாதீங்க. அடி வாங்கினது இன்னும் உள்காயம் நிறையா இருக்குது. நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்? எங்களுக்கு நீ ஒரு ஆளா? எனக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்குது. சரி 10ல் ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்னு சைட் அடிக்கலான்னு வந்தேன். இப்படி ஆகும் தெரியல. சரிங்க சிஸ்டர், நான் வரேன். என்ன அடி? என்ன கையல், ஏதோ யோசனையில் இருக்கு போல. பாத்தியாடி அந்த கருவா பையலுக்கு திமுறை எப்படி அடிச்சிருக்கேன்னு பாரு. எல்லாம் திமுறடி. அவன் ஏன் ஆளாம், இவன் சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு தாண்டி இவன் இப்படிலாம் பண்ணுறேன். உனக்கு நல்லா தானே பண்ணியிருக்கேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறத விட்டுட்டு திட்டிக்கிட்டு இருக்க. நான் அவன்கிட்ட போய் கேட்டேனா எனக்கு நல்லது பண்ணுன்னு? எதுக்கு அவனா தானாக வந்து பண்ணணும்? அப்போ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். எப்படியோ உனக்கு நல்லது நடந்திருக்குல கையல். எங்கே இனி அவன் பின்னாடியே வருவேன்ல. அவனை பார்த்தா அப்படி தெரியலடி, நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது. நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்க. நீ ஓகே சொல்லாமல் உன் பின்னாடி அப்படிலாம் வரமாட்டாங்க. எத்தனை நாள் உன் பின்னாடியே வந்திருக்காங்க. ஏதோ பேச ட்ரை பண்ணுறக்கா 2 தடவை பேசியிருக்காங்க, அவ்வளோதானே.
நீ அவங்கள புரிஞ்சுக்கும் போது அவங்க பின்னால் வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. நீ எதுக்கும் நாளைக்கு போய் சாரி சொல்லிட்டு வந்துடு. போட்டிங்கிட்டு நான் என்ன சொல்லலை, வேணா நீ பார்க்கும்போது நான் சொன்னேன்னு சொல்லிடு. எனக்கு தெரியாதுப்பா, இந்த விளையாட்டுக்கெலாம் நான் வரல. எனக்கா ஹெல்ப் பண்ணாங்க, நான் போய் சாரி சொல்கிறதுக்கு. நீ பார்க்கும்போது கண்டிப்பாக பார்ப்பேன். சொல்கிறதுனா சொல்லு, இல்லைன்னா போ, அப்புறம் உன் இஷ்டம். என்ன பிரியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. எங்கே அப்பாவை போய் பார்த்துட்டு வரியா? காசு எதுவும் வாங்க போனியோ? இல்லை ரேக்கா, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம். அதான் கல்யாணத்துக்கு போகலான்னு அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு வரேன். ஏன் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லணுமா? ஓ, மேடம்க்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா? எதுத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் விட மாட்டாங்கன்னு ஸ்ட்ரைட்டாக அப்பா கிட்டே போய் கேட்டுட்டியோ? இரு, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. அம்மா அம்மா. என்ன ரேக்கா, என்ன கூப்பிட்டேன்? நீ வீட்டில் இருந்துக்கிட்டு ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறியாம்மா? இவள் அப்பா கிட்ட போய் நாளைக்கு இவளோட ஃப்ரெண்டு கல்யாணம்மா, அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு காசும் வாங்கிட்டு வந்துட்டா. இவ போயிட்டானா வீட்டு வேலை யார் பார்க்குறது? என்னடி பிரியா, அவள் சொல்கிறது உண்மையா? ஆமாங்க சித்தி, உங்கள்ட்ட இப்போ கேட்கலான்னு தான் பார்த்தேன். இங்கே வீட்டில் இல்லை. அதான் அப்பா கிட்டே போய் கேட்டுட்டேன். அப்பா தான் போக சொல்லிட்டு செலவுக்கு காசும் கொடுத்தாங்க. 2 நாள் தானே சித்தி, நான் வந்துடுவேன். நீ வா, வராமல் போ, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. எங்களுக்கு யார் சாப்பாடு ஆக்கி போடுறது, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறது? நீ வாட்டுக்கு சிக்கன்னு கிளம்பி போயிட்டியேண்ணா. முன்னாடிலாம் என்கிட்ட வந்து கேட்ப, இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்ட. புது பழக்கமாக இருக்குது. உன்னை கொஞ்சம் கவனித்து விட்டாதே நீ அடங்குவேன். ஆமாம்மா, இவளுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. எதிர்த்து பேச வேற செய்கிறா. ட்ரெஸ்ஸை பற்றியா, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போடுறா. எனக்கு ஈக்குவலாக வந்துடுவா போல இவ. இல்லைங்க சித்தி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸு ஆஃபரில் தான் வாங்கினேன். என்கிட்ட ஏது காசு? நான் 2 நாள் போயிட்டு வந்துடுவேன். நீங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, நான் வந்து துவைச்சிக்கிறேன். சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கோங்க. நாங்கள் ஏண்டி செய்கிறோம்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுப்போம். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் வர வெளியே பாரு. வேலையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சரிங்க சித்தி. எங்க பிரியா நின்ன மாதிரி இருந்துச்சு, ஆளை காணோம். இல்லைங்க, மாடியில் துணி கிடக்கு, எடுக்க போயிட்டா. எங்க? காசு கேட்டா கொடுத்தேன். கூட ஒரு 1000 ரூபா கொடுப்போம்னு எடுத்தேன், அதுக்குள்ளே வந்துட்டா. நீ கொடுத்துறியா? அப்பா, அவளுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா காசு? கொடுத்ததே அவளுக்கு அதிகம்தான். அதையே அவெல்லாம் செலவு பண்ண மாட்டான். என்கிட்ட கொடுங்க, எனக்கு தான் காசு பத்தாது. உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நீ பத்தான்னு தான் சொல்லுவேன். அவள் எங்கே போகிறா? எப்பாச்சும் தான் வெளில போகிறா. செலவு அவளுக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டா. நான் அவள்கிட்ட பார்த்து கொடுத்துக்கிறேன். சரிங்கப்பா. பாத்தியம்மா, இந்த அப்பாவை எனக்கு காசு கேட்குறேன்னு தர மாட்டேங்கிறாரு. அவளுக்கு கொண்டு கொடுக்கணுமா? இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியலம்மா. ஆமாண்டி, வர வர இவளும் எதா இருந்தாலும் அப்பங்கிட்டே போயிடுறா. இவளுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்டி. காலேஜ் முடிய போதில்ல, இந்த சாக்கை வச்சு எவனாச்சும் கேனப்பையன் இருப்பேன்ல, அவன் தலையில் கட்டி விட்டுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம்மா, அதை முதல்ல செய்யுமா. வீட்டுக்கு வேலைக்கூட வேலைக்காரி வச்சுக்கலாம். ஆனால் இவ தகுதிக்கு ஏற்ற மாதிரி பாரு. நல்ல சம்மந்தமா, எனக்கு ஈக்குவலாலாம் பார்க்காத. அம்மாவுக்கு தெரியும்டி, அம்மாவுக்கு தெரியாதா என்ன? அவள் தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்படட்டும். அந்த மாதிரி தாண்டி பார்ப்பேன். அம்மாவை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? போ, நீ போய் பாடு போ. இல்லைம்மா, நான் வெளியில் போகிறேன். எனக்கு அக்கௌண்ட்டில் மட்டும் காசு அனுப்பிச்சிட்ரு. சரிடி, பார்த்து போயிட்டு வா.